Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard 10th chapter Differential Calculus exercise 10.3 sum number 22. Y equal to sin cube x plus cos cube x கொடுத்திருக்காங்க. இதில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா y equal to x power n அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அப்போது y dash differentiate பண்ணால் y dash equal to n into x power n minus 1 நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி y equal to sin x அப்படின்னு இருந்ததுன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ y dash equal to cos x அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். தென் y equal to cos x அப்படின்னு இருந்ததுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு மைனஸ் sin x கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த சம்மில் யூஸ் பண்ணலாம். y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது y dash or dy by dx. இப்போ sin cube x இருக்குது, இதை வந்து x power n அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நம்ம பண்ணலாம். x இருக்க வேண்டிய இடத்துல sin x இருக்குது, n இருக்க வேண்டிய இடத்துல cube இருக்குது. ஸோ n into x power n minus 1. ஸோ 3 sin into 3 minus 1 நம்மளுக்கு கிடைக்கிறது ஸ்கொயர்ட் x. இந்த ஃபார்மேட்டுக்கு இது பண்ணிட்டோம். தென் sin x மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது cos x. இப்போ இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை பண்ணணும். cos cube x பண்ணுறப்போ 3 cos squared x நம்மளுக்கு கிடைக்கும். again cos x பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது மைனஸ் sin x. இப்போ இதிலிருந்து 3 sin x cos x காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது இங்கே ஒரு sin x இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு cos x. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து ஒரு sin x, இந்த மைனஸை ப்ளஸோட மல்டிபிள் பண்ணி நம்ம இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். 3 sin x cos x வெளியே எடுத்தாச்சு. ஸோ இங்கே ஒரு cos x மட்டும் இருக்கும். sin x மைனஸ் cos x. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 23, y equal to sin square cos kx. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். லாஸ்ட் சம்மில் சொன்ன மாதிரி y equal to x power n, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y dash equal to n into x power n minus 1. y equal to sin x, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y dash equal to cos x. y equal to cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா y dash equal to minus sin x. தென் இதில் ஒரு ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா sin 2a equal to 2 sin a cos a. இந்த ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சம்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx or y dash, இது வேணால் எழுதிக்கலாம். இப்போ sin squared of cos kx, இது வந்து x power n ஃபார்மேட்டுக்கு பண்ணலாம். நம்மளுக்கு கிடைக்கிறது 2 sin of cos kx நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா sin cos kx இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது cos of cos kx நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இங்கே இருக்க cos kxஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது மைனஸ் sin kx நம்மளுக்கு கிடைக்கும். again kxஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது k. திரும்பவும் சொல்கிறேன். இப்போது sin squared cos kx இருக்குது, இது x power n அப்படிங்கிற ஃபார்மேட்டில் பண்ணோம்னா 2 sin cos kx நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு cos kx வரும். again cos kxஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ மைனஸ் sin kx நம்மளுக்கு கிடைக்கும். kxஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு k மட்டும் கிடைக்கும். அதையும் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். மைனஸ் k sin kx, இது எல்லாத்தையும் முன்னாடி கொண்டுட்டு வந்துடலாம். மைனஸ் k sin kx இப்படி இருக்கட்டும். இப்போ உள்ள 2 sin cos kx into cos of cos kx நம்ம எழுதிக்கலாம். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். 2 sin a cos a அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது.
அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம sin 2aன்னு எழுதணும். இப்போ ஆன்சர் எடுத்து எழுதுகிறப்போ y dash equal to minus k into sin kx into sin 2 into cos kx. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இதே எக்ஸசைஸில் இருக்க 24th சம் கண்டினியூ பண்ணுவோம்.